கேரளா ஸ்பெஷல் குழாய் புட்டு. இதுக்கு தேவையான மாவு பச்சரிசி மாவில் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். வறுத்த மாவுனா ஓகே, பச்சை மாவுனா மாவை வறுத்துக்கணும். மாவை இந்த மாதிரி லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பை வறுத்துக்கணும். மாவு கருகாமல். மாவு வறுபடும்போது கமகமன்னு வாசனை வரும். மாவு வறுபட்டதும் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாவை சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சிடணும். மாவுக்கு தேவையான உப்பை கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் கலக்கிக்கணும். உப்பு நல்லா கரைஞ்சதும் மாவில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவை நல்லா பொழுப்பாக புட்டு பதத்துக்கு பெரட்டி எடுத்துக்கணும். மாவு இப்போ ரொம்ப சாஃப்டாக பூ மாதிரி புட்டு பதத்துக்கு மாவை பெரட்டி எடுத்தாச்சு. இந்த புட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புட்டு குழாய்க்குள்ள ஃபில் பண்ணிடலாம். புட்டு குழாயில் லைட்டாக எண்ணெய் தடவி முதல்ல திருவி வச்ச தேங்காய், அப்புறம் மாவு. இதில் பெரிய ஸ்பூனாக தான் நான் எடுத்திருக்கேன், அதனால் 1 ஸ்பூன் தேங்காய் வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன ஸ்பூனாக எடுத்தால் 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்குங்க. மறுபடியும் தேங்காய், அப்புறம் மாவு. இந்த மாதிரி குழாயை ஃபுல் பண்ணிக்கணும். லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கணும். அப்போ தான் புட்டு உதிராமல் அழகாக வரும். இப்போ புட்டை வைக்கிற பாத்திரத்தில் விளிம்புக்கு கொஞ்சம் கீழே வச்சு தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப கம்மியாக ஊற்றிடக்கூடாது. புட்டு வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ புட்டு குழாயை அதோட சொருகி புட்டை அவிச்சிடலாம். புட்டு அவிஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு முறுக்கு கம்பியை வச்சு கீழே வர இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னாவே தெரியும். புட்டு நல்லாவே அவிஞ்சிருச்சு. இப்போ அந்த முறுக்கு கம்பியை வச்சே முன்பக்கமாக தள்ளிட்டு குழாயை பின்பக்கமாக இழுத்திங்கன்னா இந்த மாதிரி புட்டு ரொம்ப அழகாக வந்துடும். இந்த புட்டுக்கு கடலைக்கறி, சர்க்கரை ஏதாவது வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் வாழைப்பழமும் இதோட சேர்த்து கட் பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.